முதல்ல பீகாரோட மகானா தாமர விதன் சொல்றாங்களே அது. ஆமா, ஃபாக்ஸ்நாட். பிரதமர் கூட சமீபத்துல தேசிய மகானா வாரியம் அமைக்கிறத ஒரு புரட்சிகரமான படின்னு சொல்லியிருந்தாரு. ம் இந்தியாவுல 90% மக்கானா பீகார்ல இருந்து தான் வருது. ஆனா அதோட முழு பலனும் அந்த மாநிலத்துக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அது ஏன்? அதுதான் அங்க இருக்கிற பெரிய முரண்பாடு. உற்பத்தி அதிகமா இருக்கு, ஆனா லாபம் கம்மி. இதுக்கு முக்கிய காரணம் அங்க மதிப்பு கூட்டல் பெருசா நடக்கிறதில்ல. ஓ, வேல்யூ அடிஷன் இல்லையா? ஆமா, ரா மெட்டீரியலை கம்மி விலைக்கு வித்துடுறாங்க. பஞ்சாப், அசாம் மாதிரி மாநிலங்கள் இத வாங்கி ப்ராசஸ் பண்ணி பிராண்ட் பண்ணி நல்ல லாபத்துக்கு விக்கிறாங்க. அப்போ இந்த மக்கானாமிக்ஸ்ங்கிறது இத சரி பண்றதுக்காகவா? கரெக்ட். உள்கட்டமைப்பு, பிராண்டிங், ஏற்றுமதி இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வைக்கணுங்கிறது தான் நோக்கம். சந்தையும் கொஞ்சம் ஒழுங்கில்லாம இருக்கு, இடைத்தரகர்கள் ஆதிக்கம் ஜாஸ்தி. இந்த மக்கானா அது யூரியலே ஃபெராக்ஸ்னு ஒரு செடியோட விதையா? முள்ளு மாதிரி இருக்குமாமே. ஆமா, அதுதான். பீகார்ல மிதிலாஞ்சல் பகுதியில குறிப்பா தர்பங்கா, மதுபனி, பூர்ணியா ஏரியால நல்லா விளையும். எவ்ளோ உற்பத்தி ஆகுது? ஒரு கணக்கு இருக்கா? ICAR 2020 கணக்குப்படி சுமார் 15,000 ஹெக்டேர்ல ஒரு 10,000 டன் பதப்படுத்தின மகானா வருது. இது இப்ப வெறும் ஸ்நாக்ஸ் இல்லாம ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. லோ ஃபேட், ஹை நியூட்ரிஷன். ஆமா, அதனால குளோபல் மார்க்கெட் நல்லா வளர்ந்துட்டு வருது. 2023ல ஒரு $43 மில்லியன் மார்க்கெட் 2033ல $100 மில்லியன் தாண்டும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இத விளைவிக்கிற முறையில சில கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, சவால்கள் நிறையா. ஒன்னு, இதுக்கு ஆள்பலம் ஜாஸ்தி தேவை. தண்ணிக்குள்ள முங்கி விதை எடுக்கணும். ப்ராசஸிங்கும் பெரும்பாலும் கையால தான் பண்றாங்க. மெஷின்ஸ் இல்லையா? இருக்கு, ஆனா பெரிய அளவுல வெற்றி பெறல. அப்புறம் அதிக மகசூல் தரக்கூடிய வகைகள் இருக்கு. சுவர்ண வைதேகி, சபூர் மகானா 1 மாதிரி. ஆனா அதோட பயன்பாடு இன்னும் கம்மியா இருக்கு. எவ்ளோ வித்தியாசம் வருது? இப்போ ஹெக்டேருக்கு 1.7ல இருந்து 1.9 டன் தான் கிடைக்குது. ஆனா சாத்தியம் 3ல இருந்து 3.5 டன் வரைக்கும் இருக்கு. இந்த கேப் தான் பெரிய பிரச்சனை. இந்த நிலைமையில தான் புதுசா தேசிய மகானா வாரியம் கொண்டு வராங்க. 100 கோடி பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ட்ரெய்னிங், வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கம். 2022ல மிதிலா மகானாவுக்கு GI டேக் கிடைச்சதும் இதுக்கு உதவும் இல்லையா? நிச்சயமா, அது ஒரு நல்ல ஸ்டெப். அதை வச்சு MSP, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும்னு பீகார் அரசு கேட்டுட்டு இருக்கு. புதுசா ப்ராசஸிங் யூனிட், கோல்ட் ஸ்டோரேஜ், ஏர்போர்ட் வழியா ஏற்றுமதி வசதின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸும் இருக்கு. எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னது? போன தடவை 2002ல தர்பங்கால ஒரு தேசிய மகானா ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சாங்க. அது சரியா செயல்படல. ஃபண்ட் இல்ல, ஆள் பற்றாக்குறைன்னு பிரச்சனை. ஓ, அப்படி. ஆமா, ஜூலை 2024 நிலவரப்படி 42 போஸ்ட்ல வெறும் 10 பேர் தான் இருந்தாங்களாம். சோ இந்த புது வாரியம் அந்த மாதிரி ஆகாம கரெக்டா ஃபண்ட் ஒதுக்கி தொடர்ந்து கண்காணிச்சாதான் பலன் இருக்கும். வெறும் அறிவிப்போட நிக்க கூடாது. ரொம்ப சரி. பொறுப்புக்கூறல் முக்கியம்.